முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மக்கள் அதிகார மாவட்ட செயலாளர் தோழர் வேலுமணி அவர்கள் கண்டன உரை நிகழ்த்த இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சௌமிநாதன் அவர்கள் இதற்கு முன் கண்டன உரை நிகழ்த்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் தோழர் பெரியார் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரசின் எஸ்சி பிரிவின் தலைவர் நகர தலைவர் சாமி பாபா அவர்களே, இறுதியாக கண்டன உரையாற்ற இருக்கின்ற மக்கள் அதிகார மாவட்ட பேரவை உறுப்பினர் மகேஷ் அவர்களே, நன்றி உரை கூறுகின்ற தோழர் தொழிலாளர்கள் ஆகிய அனைத்து தோழர்களையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்காக நன்றி கூறி வரவேற்று கண்டன உரையை தொடங்குகின்றேன். அயோத்திய ராமர் கோயில் பக்தி அல்ல காவி பாசிசம் என்ற முழக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் கோவில் திறக்கப்பட்ட அன்றைக்கே நடக்கவில்லை. ஆனால் இங்க இருக்கின்ற இந்து விசுவாசிகள் இவங்களாகவே தாங்களாகவே தங்களை இந்து என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற சில அதிகாரிகள் இதற்கு மறுப்பு தெரிவித்த அடிப்படையிலே இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவில் வேண்டாம் என்று நாங்க சொல்லல. எங்க கோயில் கட்டியிருக்கிறீங்களோ அந்த கோயில் இருக்கிற ஒரு சின்ன பையன் அவனை ஊர்ல காப்பி தும்பிட்டு போயிட்டான். எங்களுக்கு கோயில் வேணாம், சூழ்வா வேணும் அப்படின்னு சொல்லி போயிட்டான். இது மட்டுமா, உலகத்திலே ஒரு பிறப்பு இல்லாத கருத்து சொல்றாங்க. ஆனா இவங்க கொண்டாடுற ராமர் பிறந்தாரு, வாழ்ந்தாரு, கல்யாணம் பண்ணாரு, புள்ள பெற்றாரு, தற்கொலை பண்ணிக்கிறாரு. உலகத்திலேயே தற்கொலை பண்ணிக்கிற ஒரே கடவுள் நம்ம ராமர் தான். இத நான் சொல்லல, இவங்க எழுதி வச்சுக்கிற ராமாயணம் சொல்லிக்குது. எந்த ராமாயணம் கேட்கறாங்க? ஏன்னா ராமாயணம் 10க்கும் மேற்பட்ட ராமாயணம் இருக்குது. யாராவது என்ன கையில சொன்னாங்க, ஆத்தோட போட்டாங்க. சரி, ராமர் கடவுள், ராமர் கடவுள் இல்ல, இதே நாங்கள் சொல்லல. நீங்க இந்துத்துவ கொண்டாடுறீங்க. ராஜாஜி அவரே சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்றவரு தொடர்ந்து வந்து எழுதுறாரு. அந்த காலத்துல புத்தகமா வந்தாரு 58. அந்த புத்தகம் அதே சொல்றாரு, ராமர் கடவுள் இல்ல, அவதாரம் புரிஞ்சுறவங்க, அவரும் சாதாரண மனுஷன், அவ்வளவுதான் சொல்றாரு. அந்த சக்கரவர்த்திக்கு திருமகனுக்கு எல்லாம் முரசொலியில அதே சக்கரவர்த்தி திருமகன் எழுதுறாரு. அவரு அதை எழுதுவது ராஜாஜி, முரசொலி எழுதுவது பூக்காஜி. இது பூக்காஜி எழுதுறது புத்தகமா வரல, ராஜாஜி எழுத புத்தகம் வந்திருக்கு. ராஜாஜி எழுத புத்தகம் 8வது பக்கத்துல அந்த புத்தகம் 58 வந்தது. அந்த புக்கில் 58 வந்த வருஷத்துல 8வது பேர்ல சொல்லிட்டு ராமர் கடவுள் இல்லை அப்படின்னு. அப்படின்னு கடவுளே ஒரு மனுஷன் ஏன் கடவுளா உயர்த்தி முடிக்கிறாங்கன்னாக்கா, ராமர் தான் உண்மையான சனாதனவாதி. இந்துக்கள்ல ஏகப்பட்ட கடவுள் இருக்கலாம். எந்த கடவுளும் இந்த அளவுக்கு கொடூரமான சனாதனவாதி கிடையாது. இதே நாங்க சொல்லல, இவங்க எதுக்கு ராமாயணம் சொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு பார்ப்பனர் ராமர்கிட்ட போய் சொல்றாரு, இது மாதிரி என் பையன் இறந்துட்டான், அதை தடுத்து நிறுத்தி காட்டுறாரு. ஏன் பையன் இறந்துட்டான்னு கேட்டா, ஒரு கூட்டுற பையன் கவனம் செய்யறான், அதனால பார்ப்பனருக்கு ஆகாத பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாரு. ராமர்கிட்ட பிராமணர் சொல்றாரு. அவர் யாருக்கு சொல்ற சமூகம் தலைகீழ நின்று தவம் செஞ்சுருக்கிறான். ராமருக்கு கவனம் செய்யணும், தூங்குறியா எதுவுமே கேட்கலாம். கண்ண முடிஞ்சு கொத்தி எடுத்து எழுதினான். அப்படி ஒரு கொலையாளர் நீங்க கடவுள் சொல்ல முடியும். நாம கடவுள் பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம ராமத்தை கொலை என்பதும் இந்த ஒரு விஷயம் தெரியுது. இவனை மட்டுமா சொன்னாரு, வாயில எப்படி சொன்னாரு, ராமத மனதில் தான் சொன்னாரு. அப்ப சனாதனக்காரன் ஏன் சொல்றாக்கா, சமூகங்கள் தாக்கப்பட்டு சமூகத்தை தாக்கப்பட்டவன் தவம் செய்தார், பார்ப்பதற்கு ஆகாது என்று ஒரு பார்ப்பனர் சொல்றதுனால பார்ப்பனருக்கு ஆதரவாக ராமர் சமூகத்தை கொலை செய்கிறார். அப்ப பார்ப்பனருக்கு தேவையானவர் ராமர்.
அதனாலதான் நாம எடுத்துட்டு போயிட்டு கொண்டாடுகிறாங்க. சரி கொண்டாடுறீங்க, கோயில் கட்டுறீங்க, கோயில் எவ்வளவு கட்டுறீங்க? 1500 கோயில் இருக்குங்க. 1500 கோயில் கட்டி முடிச்சு போயிருக்கோம். அந்த கோயிலோட கணக்கு நிர்ணயிக்கிற ஒரு அமைப்பு சொல்லுது, இன்னும் கோயிலை கட்டி முடிக்கிற இன்னும் 300 கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது. கோயிலை அரை உரமா கட்டி இப்ப திறக்க வேண்டிய அவசியம் என்ன? கோயிலை கட்டி திறக்கிறாங்க, திறந்த அடுத்த நாளே வந்து அறிவிக்கிறாங்க. பிப்ரவரி 16ஆம் தேதி கலெக்டர் அறிவிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இதே மாதிரி தேர்தல் அலுவலர்கள் தயாராக. அப்ப முழுக்க இது தேர்தலை மையப்படுத்தி பக்தியாக பண்ண கிடையாது. அவங்க அந்த வழக்கு தான் பண்றான். இவங்க நடந்து இருக்கிறாங்க கடற்கரைலாம் விட்டாங்க. அவன் வந்து 40 கேள்வி கேட்டா நம்ம ஓட்டு போட்டுருவாங்க. நீங்க எவ்வளவு அதிகம் பண்ண சொன்னீங்க? நேற்று சமூக வலைதளங்களை சின்ன பையன் பேசுறான், எங்களுக்கு கோயில் வேணாங்க, ஸ்கூல் தாங்க வேணும், ராமர் வந்து என்ன பண்ண போறாரு. அப்ப நீங்க என்னதான் கோயில் கட்டணும், வடக்கிழமைக்கு எவ்வளவு ஓட்டு போட மாட்டாரு கள்ள தெளிவாகி போச்சு. அதன் அடிப்படையில் நடக்க போகிற ஆர்ப்பாட்டம் வெற்றியடைய திராவிட கழகம் வாக்குகிறேன். நன்றி.